ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வீட்டிலேயே பர்கர் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. ஒரு 25 கிராம்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா டொமேட்டோ கெச்சப் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா இதுதான் நமக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறது. ஸோ அதனால் இந்த ப்ராசஸை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓரளவுக்கு நீங்கள் கெச்சப் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க, ஒரு 25 கிராம்ஸ்னால் அதுக்கு கொஞ்சம் மேலே அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு இதை நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இதுதான் நமக்கு டேஸ்ட் கொடுக்க போகிற ப்ராசஸே இதுதான். ஸோ அதனால் இதே நம்ம ப்ராப்பராக பண்ணணும். ஸோ அதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், தென் அந்த டொமேட்டோ கெச்சப் எடுத்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதை நம்ம நல்லா கலக்கணும், கட்டி இல்லாமல். ஸோ நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது டேஸ்ட்டே. ஓகேவா? ஏன்னா இதை நமக்கு ஃபுல் டேஸ்ட் கொடுக்க போகிறதே இந்த ப்ராசஸ் அண்ட் மயோனைஸ் மேக் பண்ணுற ப்ராசஸ் தான். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா, இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டபுள் பாயில் மெத்தடில் அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சாஸ் இருக்குது இல்லையா, அதை நம்ம ஹீட் பண்ணணும் இப்போது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேனோ எதுலேயோ ஒன்று வாட்டர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சாஸ் இருக்குது இல்லையா, அதை மேலே வச்சு நம்ம ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இன்னொன்று, இதை நம்ம மூடி வச்சுட்டு அந்த ஆவி வரும் இல்லைங்களா, அந்த ஆவி வரும்போது அந்த தண்ணி மேலே படும் அந்த மூடி மேலே. ஸோ அந்த மூடியை அடிக்கடி நம்ம எடுத்து அந்த தண்ணி இல்லாமல் தொடச்சி வச்சுருங்க. ஓகேங்களா? அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம மயோனைஸ் ரெடி பண்ணுறதுக்கு வந்துடலாம். மயோனைஸ் ரெடி பண்ண மிளகு, பூண்டு, 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா மயோனைஸ் டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு ஹோட்டலில் இருக்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு லெமன் ஃபுல்லாக ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக சுகர் எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சுகர் அண்ட் சால்ட்டு கொஞ்சமாக போடணும். இப்போ நான் 2 எக் எடுத்திருக்கேன். ரா எக் தான். ஸோ இது 2ஐயும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணும்போது பல்ஸ் மோடில் தான் யூஸ் பண்ணணும். சால்ட்டு, சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மறக்காமல், அதுதான் டேஸ்ட் நமக்கு நல்லா வரும். இதை நீங்கள் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டு விட்டு நம்ம பல்ஸ் மோடில் எடுத்து அரைச்சோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா மைனஸ் இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? இது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அப்படியே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அந்த மயோனைஸ். ஓகேவா? கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாண்ட்விச் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா கூட இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மயோனைஸ் ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாஸ் நம்ம டபுள் பாயில் மெத்தடில் பண்ணியிருக்கோம்ல, அதை நம்ம பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு மேலே பபிள்ஸாக வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் ப்ரெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அது வாங்கி இந்த மாதிரி நமக்கு எந்த இதில் வேணுமோ கட் பண்ணிவிட்டு இதை நம்ம பெப்பர் போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு மைதா மாவில் டிப் பண்ணி அகைன் கோல்டு வாட்டரில் டிப் பண்ணி அகைன் மைதா மாவில் டிப் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கோல்டு வாட்டரில் டிப் பண்ணி எடுக்கும்போது தான் நமக்கு மாவெல்லாம் நல்லா டைட்டாக ஒட்டி அந்த ஃப்ரிக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம எல்லாம் மாவை சிக்கன் மேரினேட் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லையா, அதை நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனில் பொரிச்சிக்கோங்க. சேம் இங்கே ஆனியனை லைட்டாக பேனில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் பர்கர் பன்னையும் நம்ம சைடில் நம்ம பட்டர் போட்டு ஒரு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாஸ், ஓகேவா, அதை நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தென் மயோனைஸ் இருக்கு இல்லையா, மயோனைஸையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
இது வந்து மெயினே பார்த்தீங்கன்னா, அந்த சாஸ் ரெடி பண்ணுறதும், அந்த மயோனைஸ் ரெடி பண்ணுறதும் தான். ஸோ ஓகேவா? அது நீங்கள் ப்ராப்பரா பண்ணிட்டா போதும். சிக்கன் வந்து நம்ம எப்படி பண்ணாலும் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து வந்துரும். ஓகேவா? ஸோ அதான் அந்த சாஸும் அந்த மயோனைஸ் ரெடி பண்ணுற ப்ராசஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா, நம்ம வீட்லயே வந்து பர்கர் வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் வச்சுட்டு அகைன் வந்து அந்த சாஸ் இருக்கு இல்லையா? அத வந்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் இன்னும் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட இவ்வளோ இருந்ததுனால நாங்கள் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் மேலே ஆனியன் அந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், ஹோம்மேட் பர்கர் ரெடி. இது உண்மையை சொல்லணும்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரியே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காமல் லைக், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.